மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம். அதில் வரலாறில் இருக்க 2வது லெசன் இந்தியா மௌரியருக்கு பின்னர் அப்படின்ற லெசன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி லெசன்ஸில் நம்ம மௌரியரை பற்றி பார்ப்போம். மௌரியர் வம்சத்தை பற்றி பார்த்துருப்போம். அதில் சந்திரகுப்த மௌரியர், பிந்துசாரர், அசோகரை பற்றி பார்த்துருப்போம் இல்லைங்களா. அவங்களுக்கு அப்புறம் அந்த பேரரசு மௌரிய பேரரசுக்கு பிறகு இந்தியாவை யார் யார் எங்கெங்கே ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மௌரியருக்கு பின் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வடக்கு பக்கம், தெற்கு பக்கம், வடமேற்கு இந்த 3 பகுதிகளை ஆட்சி செஞ்சவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு வடக்கு பக்கம் பார்த்திங்கன்னா சுங்கர்கள் மற்றும் கன்வர்கள் அவங்க ஆட்சி செஞ்சுருப்பாங்க. சரிங்களா. சுங்கர்கள், கன்வர்கள் நம்ம ப்ரீவியஸ் லெசன்லேயே பார்த்துருப்போம். நம்மளுடைய மௌரிய பேரரசுடைய கடைசி அரசர் பிருகரத்ரா. ஓகேங்களா. அவரை யார் தோற்கடிச்சிருப்பாங்க, கொன்று இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா புஷ்யமித்ர சுங்கர் அப்படின்ற அவருடைய படை தளபதியாலேயே கொல்லப்பட்டிருப்பார். அப்போது சுங்கர்களை தோற்றுவித்தவர் புஷ்யமித்ர சுங்கர் அப்படின்றவர் தோற்றுவித்திருப்பார். அடுத்தது தெற்கு பக்கம். தெற்குன்னா பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரா வரையில் இருக்க பிளேஸு. அது யார் அப்படின்னா சாதவாகனர்கள் அப்படின்றவங்க ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அடுத்தது வடமேற்கில் பார்த்திங்கன்னா இந்தோ கிரேக்கர்கள், சாகர்கள், பார்த்தியர்கள், குஷானர்கள் இந்த 4 அரச வம்சத்தை சேர்ந்தவர்கள் வடமேற்கு பகுதிகளில் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. இப்போது ஒவ்வொருத்தவங்களை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மௌரியருக்கு பின் அப்படின்ற இந்த டாப்பிக்கில் இருக்கவங்கள பற்றின வரலாற்று சான்றுகள் என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வரலாற்று சான்றுகளில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கல்வெட்டு அல்லது செப்பு பட்டயங்கள். அப்போது தனதேவனுடைய அயோத்தி கல்வெட்டு, தனதேவனினுடைய அயோத்தி கல்வெட்டு, பெர்சிபோலிஸ் நக்ஷிரஸ்தம் கல்வெட்டு, பெர்சிபோலிஸ் நக்ஷிரஸ்தம் கல்வெட்டு, மோகா தட்சசீல செப்பு பட்டயம். இது ரொம்ப முக்கியம். மற்றதை விட இந்த மோகா அப்படின்ற தட்சசீல செப்பு பட்டயம் அப்படின்றது முக்கியம். ஜுனாகத் மற்றும் கிர்னார் கல்வெட்டு, இது நம்ம மௌரியர்லேருந்தே பார்த்துட்டு வரோம். இந்த கல்வெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜுனாகத் மற்றும் கிர்னார் கல்வெட்டு. அடுத்தது நாசிக் மெய்கீர்த்தி. மெய்கீர்த்தி அப்படின்னா பிரசஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தவங்களை புகழ்ந்து பாடுறதுக்கு பேர் தான் மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நாசிக்கில் இருக்கிற ஒரு மெய்கீர்த்தி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மௌரியருக்கு பின்னாடி ஆட்சி செஞ்சவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா. அடுத்தது நாணயங்கள். நாணயங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா சாதவாகனர்கள் ரோமானிய நாணயங்கள். ஓகேங்களா. அடுத்தது 2ஆம் கட்பீசின் நாணயங்கள், 2ஆம் கட்பீசின் நாணயங்கள். இந்த நாணயங்கள்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது இலக்கியங்கள். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய இலக்கியங்கள் எழுதியிருக்காங்க. இதிலேருந்து அடிக்கடி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன்று எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, இல்லைன்னா ஒரு புலவர் எழுதிய நூல் எது அப்படின்றது. இந்த இலக்கியங்கள் பாட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா. இதில் ஃபஸ்ட்டு பாணப்பட்டர் எழுதிய ஹர்ஷசரிதம், இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஹர்ஷசரிதம் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அல்லது பாணப்பட்டர் எழுதிய நூல் எது அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது பதஞ்சலி மகாபாஷ்யா, பதஞ்சலி மகாபாஷ்யா, குணாதியா, பிரிகஸ்ததா. ஓகேங்களா. பிரிகஸ்தகதா இது புக் பேக் கொஷினாகவே இருக்குது, பார்த்துக்கோங்க. பிரிகஸ்தக்தா இது குணாதியா அப்படின்றவர் எழுதியிருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா நாகார்ஜுனா மத்தியமிக சூத்ரா, மத்தியமிக சூத்ரா. அஸ்வகோஷர் எழுதியது புத்த சரிதம். இந்த கொஷினும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அடுத்தது காளிதாசர் எழுதிய மாளவிகாக்னி மித்ரம், மாளவிகாக்னி மித்ரம். இந்த நூல் கண்டிப்பாக 6ம் யார் எழுதுனா என்ன நூல் பேர், இது ரெண்டையும் நல்லா படிச்சுக்கோங்க. இது அடிக்கடி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்னா காளிதாசர் எழுதிய மாளவிகாக்னி மித்ரம். ஓகேங்களா. மாளவிகாக்னி மித்ரம். பாணப்பட்டர் எழுதிய ஹர்ஷசரிதம், பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யா, குணாதியா எழுதிய பிரிகஸ்தக்தா, நாகார்ஜுனா எழுதிய மத்தியமிக சூத்ரா, அஸ்வகோஷர் எழுதியது புத்த சரிதம். இதில் புத்த சரிதம் நூல் இந்த பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷசரிதம் அண்ட்
இந்த பிருகஸ்தகதா அப்படின்ற நூல், இந்த எழுதிய நூல் யார் எழுதினது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப 3 முக்கியமானது. 6ம் படிச்சுக்கணும், இதில் 3 வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுங்கர்கள் பற்றி பார்க்க போகிறோம். சுங்கர்கள் அப்படின்றவங்க யார் அப்படின்னா மௌரியர பேரரசு கடைசி அரசரான பிருகத்ரதா அப்படின்றவரை தோற்கடிச்சிட்டு புஷ்யமித்ர சுங்கர் வந்துட்டு தோற்றுவிச்சார். அப்போது புஷ்யமித்ர சுங்கர் தான் வந்துட்டு சுங்க அரசை தோற்றுவித்தவர். அது இல்லாமல் சுங்க அரசர்களுள் முதல் அரசர் யார் அப்படின்னு கேட்டாலும் புஷ்யமித்ர சுங்கர். சரிங்களா? இப்போது இவருக்கு அடுத்தது யார் வந்திருப்பாங்கன்னா அக்னிமித்ர சுங்கர். ஃபஸ்ட்டு புஷ்யமித்ர சுங்கர், அவருக்கு அடுத்தது அவருடைய மகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்னிமித்ர சுங்கர் வந்துட்டு பதவி ஏற்றிருப்பார். காளிதாசர் எழுதிய மாளவிகாக்னிமித்ரா அப்படின்ற நாடகத்தினுடைய கதாநாயகன் யார் அப்படின்னா அக்னிமித்ர சுங்கர். இந்த கொஷின் கூட கேட்கலாம். காளிதாசர் எழுதிய மாளவிகாக்னிமித்ரா அப்படின்ற நாடகத்துடைய கதாநாயகன் யார் அப்படின்னு கேட்கலாம். அக்னிமித்ர சுங்கர். அடுத்தது இவர் அக்னிமித்ர சுங்கருக்கு அடுத்தது வசுமித்திரர் அப்படின்றவர் வந்து பதவி ஏற்றார். இவங்க அரசராக பதவி ஏற்றாங்க. இவர் வந்து கிரேக்கர்களை சிந்து நதியில் வெற்றி கொண்டார். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. கிரேக்கர்களை சிந்து நதியில் வெற்றி கொண்ட சுங்க அரசர் யார் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வசுமித்திரர். ஓகேங்களா? அதுக்கடுத்தது இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி அரசர் யார்? அதுக்கப்புறம் வந்தவங்கலாம் அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேமஸானவங்களோ நல்லபடியாக ஆட்சி செய்யலை. கடைசி அரசர் யாருன்னா தேவபூதி. இவர் தான் வந்துட்டு சுங்க வம்சத்தினுடைய கடைசி அரசர் தேவபூதி. இவருடைய அமைச்சர் வாசுதேவ கன்வர் அப்படின்றவரால் கொல்லப்பட்டார். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா மௌரிய பேரரசோட கடைசி அரசரான பிருகத்ரதாவை வந்துட்டு புஷ்யமித்ர சுங்கர் கொல்லப்பட்டார். சரிங்களா? புஷ்யமித்ர சுங்கரால் கொல்லப்பட்டார். அதுக்கு அடுத்தது வந்துட்டு அக்னிமித்ர சுங்கர் அப்படின்றவர் பதவி ஏற்றார். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வசுமித்திரர் அப்படின்றவர் பதவி ஏற்றார். அதுக்கப்புறம் வந்த அரசர்கள் அந்தளவுக்கு திறமையானதாக இல்லாததுனால சுங்க அரசர்களுடைய கடைசி அரசர் சுங்க வம்சத்தினுடைய கடைசி அரசூதி இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாசுதேவ கன்வரால் கொல்லப்பட்டார். வாசுதேவ கன்வர் யார் அப்படின்னா தேவபூதியோடைய அமைச்சர் தான் வந்துட்டு வாசுதேவ கன்வர். அப்போ இங்கே கன்வர்னு வந்துருச்சு. அடுத்தது சுங்கர்களுக்கு அடுத்தது ஆட்சி செய்ய போகிறது யார்? கன்வர்கள். சரிங்களா? இதில் இது வந்துட்டு அவங்களுடைய அமைச்சகம் வந்துச்சு. அடுத்தது வந்து இந்த சுங்கர்களில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுங்கர்கள் வந்து வைணவத்தை பின்பற்றினர். ஓகேங்களா? இதுவரையிலும் நம்ம படித்தது எல்லாமே சமண சமயம், பௌத்தம் அது மாதிரி படிச்சிருப்போம். இதில் சுங்கர்கள் வந்துட்டு வைணவத்தை பின்பற்றினர். இவர்களுடைய அரசவை மொழியாக வந்துட்டு சமஸ்கிருதம் இருந்தது. சமஸ்கிருத மொழியின் இலக்கண அறிஞர் யாருன்னா பதஞ்சலி. சுங்கர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த சமஸ்கிருத மொழியின் இலக்கண அறிஞர் யார் அப்படின்னா பதஞ்சலி. ஓகேங்களா? அடுத்தது கலிங்க அரசன் காரவேலன் சுங்க அரசர்களின் சமகாலத்தவர். நம்ம ப்ரீவியஸ் லெசனில் பார்த்துருப்போம். நம்மளுடைய பண்டைய தமிழகத்துடைய சான்றுகளில் கலிங்கத்து காரவேலனின் அதிகும்பா கல்வெட்டு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அதில் இந்த கலிங்க அரசன் காரவேலர் அப்படின்றவர் சுங்க அரசர்களின் சமகாலத்தவர். சரிங்களா? அடுத்தது பௌத்த சின்னங்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க காலத்தில் கட்டியிருக்காங்க. என்னென்னா பர்கூத்து, சாஞ்சி. சரிங்களா? பௌத்த சின்னங்களுக்கு எடுத்துக்காட்டு ஏதாச்சும் கேட்டாங்க அப்படின்னா பர்கூத், சாஞ்சி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கன்வர்களை பற்றி பார்க்க போகிறோம். கன்வர்கள் அப்படின்றது தோற்றுவித்தவர் யார்? வாசுதேவ கன்வர். அப்போது யார் அவர் தோற்கடிச்சிட்டு வந்தார்? தேவபூதி அப்படின்ற கடைசி சுங்க அரசரை வந்து தோற்கடிச்சிட்டு கன்வர் வம்சத்தை வந்து தோற்றுவித்தார். இதில் 4 அரசர்கள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க வெறும் 45 வருஷம், அந்த 4 அரசர்களும் சேர்ந்தே 45 வருஷம்தான் வந்துட்டு ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அந்த 4 அரசர்கள் யார் யார் அப்படின்னா வாசுதேவர், பூமிமித்ரர், நாராயணர், சுசர்மன். இவங்க 4 பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்வர்களில் முக்கியமான அரசர்கள். இவங்க மட்டும்தான் 45 ஆண்டுகள் வந்துட்டு பண்ணாங்க. அப்போது இதில் முதல் கன்வ அரசர் யாருன்னா வாசுதேவ கன்வர். கடைசி அரசர் யாருன்னா சுசர்மன். சரிங்களா? கடைசி அரசர் யாருன்னா சுசர்மன். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில குறுநில மன்னர் சிமுகா என்பவரால் கொல்லப்பட்டார். அப்போது இந்த கன்வர்களுடைய ஆட்சியை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தது யாருன்னா சாதவாகன வம்சம்.
சாதவாகனர்கள் அப்படின்னாவே ஆந்திரா பகுதிகள்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஆந்திரா குறுநில மன்னர் சிமுகா என்பவரால் கொல்லப்பட்டார். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாதவாகனர்களை பற்றி பார்க்க போகிறோம். சாதவாகனர்கள் அப்படின்றவங்க வந்துட்டு ஆந்திரா பகுதி தெற்கு பக்கம், மௌரியருக்கு பின் தெற்கு பக்கம் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தவங்க. இவங்க கிட்டத்தட்ட 450 ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. அப்போது கன்வர்கள் வெறும் 45 வருடங்கள் தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க. சாதவாகனர்கள் வந்து பார்த்திங்கன்னா 450 ஆண்டுகள் வந்துட்டு ஆட்சி செஞ்சுருக்காங்க. இதை தோற்றுவித்தவர் யாருன்னா சிமுகா. சரிங்களா? இவர் தான் வந்துட்டு கடைசி கன்வ அரசரான சுசர்மனை வந்துட்டு கொன்னுட்டு சாதவாகன வம்சத்தை வந்து தோற்றுவிச்சிருப்பார். இந்த சிமுகா மட்டுமே 23 ஆண்டுகள் வந்துட்டு ஆட்சி செஞ்சுருப்பார். இவர் இறந்ததுக்கு அப்புறமா இவருடைய சகோதரரான கிருஷ்ணா அப்படின்றவர் வந்து பதவியேற்றிருப்பார். அப்போ சிமுகாவோடைய பிரதர், அதாவது சகோதரர் தான் கிருஷ்ணா. அடுத்தது கிருஷ்ணா கூடயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதர்கனி அப்படின்றவரும் வந்துட்டு ஆட்சி செஞ்சுருப்பார். இந்த சதர்கனின்றவர் யார் அப்படின்னா சிமுகாவுடைய சகோதரியின் மகன். ஓகேங்களா? சிமுகாவுடைய சகோதரியின் மகன் தான் சதர்கனி. இவரை ஃபுல் நேம் வந்து பார்த்திங்கன்னா கௌதம புத்திர சதர்கனின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவங்க அம்மா பேர் கௌதமி பாலஸ்ரீ. இந்த கிருஷ்ணா அண்ட் சதர்கனி இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா சாதவாகனர்கள் வம்சத்தை வந்துட்டு விரிவுபடுத்திகிட்டே வந்திருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி படித்த நாசிக் மெய்கீர்த்தின் ஒரு கல்வெட்டுகளில் படித்தோம் இல்லைங்களா சான்றுகள், அதை வெளியிட்டது யார் அப்படின்னா கௌதமி பாலஸ்ரீ அப்படின்றவங்க தான் நாசிக் மெய்கீர்த்தியை வந்துட்டு வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கடுத்தது இவங்க காலத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் என்ன அப்படின்னா கப்பலின் வடிவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் வந்து வெளியிட்டனர். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, வசிஷ்டபுத்திர ஸ்ரீபுலமாயி நாணயங்கள் அப்படின்னு வந்துட்டு இதுக்கு சொல்லியிருக்காங்க. கப்பலுடைய வடிவம் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வசிஷ்டபுத்திர ஸ்ரீபுலமாயி நாணயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னும் முக்கியமானது என்னென்னா போகர் கல்வெட்டு அப்படின்ற ஒரு கல்வெட்டு தென்னிந்தியாவை பற்றி சொல்லுது. சரிங்களா? போகர் கல்வெட்டு தென்னிந்தியாவை பற்றி சொல்லுது. கேட்கலாம், தென்னிந்தியாவை கீழ்கண்டவற்றுள் தென்னிந்தியாவை பற்றி கூறும் கல்வெட்டு எது அப்படின்னு கூட கேட்கலாம். அதற்கு ஆன்சர் போகர் கல்வெட்டு. சரிங்களா? அடுத்தது இலக்கியங்கள் என்னென்ன அப்படின்னா சாதவாகன அரசரில் ஹாலோ அப்படின்ற ஒரு அரசர் இருந்தார். இவர் சிறந்த சமஸ்கிருத அறிஞர். சரிங்களா? இவர் பிராகிருத மொழியில் வந்து 700 பாடல்கள் பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சாதவாகன அரசர்களே ரொம்ப முக்கியமானவர் ஹாலோ. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த சமஸ்கிருத அறிஞர்னு சொல்லலாம். சரிங்களா? கலை கட்டிடக்கலையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமராவதியில் வந்து பார்த்திங்கன்னா பௌத்த ஸ்தூபிகள் வந்து கட்டியிருக்காங்க. வியட்நாமில் ஓக்கியோ அப்படின்ற பிளேஸில் வந்துட்டு ஒரு விண்கலை சிலை இருந்தது. அந்த சிலையும் இவங்களோட சிலைகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வடிவிலானதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம இதுவரையிலும் பார்த்தது வடக்கு பக்கம் ஆண்டுட்டு இருந்த சுங்கர்கள் அண்டு கன்வர்கள், அடுத்தது தெற்கு பக்கம் ஆண்டுட்டு இருந்த சாதவாகனர்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வடமேற்கு பகுதிகளில் ஆட்சி செய்தவர்களை. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்தோ கிரேக்கர்கள் மற்றும் இந்தோ பார்த்தியர்கள். இவங்களை பற்றி ரொம்ப விரிவாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது ரொம்ப இம்பார்ட்டனோ அதை மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்தோ கிரேக்கர்கள் மற்றும் இந்தோ பார்த்தியர்கள் வந்துட்டு பாக்டீரியா மற்றும் பார்த்தியா அப்படின்ற 2 சுதந்திர அரசுகளாக மாறின. சரிங்களா? 2 சுதந்திர அரசுகளாக இருந்துச்சு. இது டயோடாடஸ் அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தோ பாக்டீரியாவுடைய முதல் அரசர். இதே பார்த்தியாவுடைய முதல் அரசர் யார் அப்படின்னா அர்சாகஸ் தலைமை. சரிங்களா? இதில் வந்துட்டு அர்சாகஸ் அப்படின்றவர் தான் வந்துட்டு தலைமை வகித்தார். பாக்டீரியாவோட தலைமை யார் அப்படின்னா முதலாம் டயோடாடஸ். இதே பார்த்தியாவோடது வந்து பார்த்திங்கன்னா அர்சாகஸ் அப்படின்றவர் வந்துட்டு தலைமை ஏற்று நடந்துட்டு இருந்துச்சு. இது யார் ஃபஸ்ட்டு தலைமை ஏற்று நடத்தாங்கன்றது வரலும் போதும். அடுத்தது சாகர்கள் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நாடோடி இனத்தவர்கள்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சாகர்கள் அப்படின்றவங்கள நாடோடி இனத்தவர்கள், அப்படி இல்லைன்னா ஈரானிய சைத்தியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இவங்களுடைய அரச பதவி எங்கே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க, அரசாங்கத்தை எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மாவோஸ் ஆர் மோகா அப்படின்ற பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணாங்க. சாகர்கள் வந்து தனது அரசை நிறுவிய இடம் எது அப்படின்னா மாவோஸ் அல்லது மோகா.
இவங்களுடைய தலைநகர் சிர்காப். சாகர்களுடைய தலைநகர் சிர்காப். இது வந்து புக் பேக் கொஷின்னு பார்த்துக்கோங்க. தலைநகர் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா சிர்காப். சாகர்களின் தலைநகர் வந்துட்டு சிர்காப். இதில் முக்கியமான புகழ் வாய்ந்த ஒரு அரசன் யாருன்னா ருத்ரதாமன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குஷானர்கள். குஷானர்கள்ன்றவங்க வந்துட்டு யூச்சி பழங்குடி இனத்தினுடைய ஒரு பிரிவினரை தான் வந்துட்டு குஷானர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பஞ்சாப், ராஜஸ்தான், கத்தியவார் அண்ட் அதிக பரப்பு வந்துட்டு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்க மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா பௌத்த மதத்தை தான் பின்பற்றிட்டு வந்தாங்க. இவங்களுடைய சிறந்த கல்வி மையங்கள் என்னென்னா தட்சசீலம், மதுரா. அப்போ குஷானர்களுடைய சிறந்த கல்வி மையங்களில் வந்துட்டு 2 இருக்குது. ஒன்று வந்து தட்சசீலம், இன்னொன்று மதுரா. அடுத்தது இதில் முக்கியமான அரசரான கனிஷ்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். கனிஷ்கர் அப்படின்றவர் வந்துட்டு கிபி 78 பதவி வகித்தார். இவருடைய தலைநகர் வந்துட்டு காபூல். ஃபஸ்ட்டு கனிஷ்கருடைய தலைநகரம் வந்து காபூலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெஷாவர் அல்லது புருஷபுரம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டு மாற்றிட்டார் கனிஷ்கர். இது தவிர இவருடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா இவரும் வந்துட்டு ஒரு பௌத்த மதத்தை வந்துட்டு தீவிர பௌத்தராக இருந்தாங்க. பௌத்த மதத்திற்கு மாற காரணமானவர் யாருன்னா அஸ்வகோஷர். இவர் தான் வந்துட்டு புத்த சரிதம் அப்படின்ற நூலை வந்துட்டு எழுதியிருப்பார். அடுத்தது சீன தளபதியான பன்சியாங் அப்படின்றவரை வந்து தோற்கடிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் 4வது பௌத்த மாநாடு வந்துட்டு தலைமை வகித்தவர் கனிஷ்கர். எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா ஸ்ரீநகர் குந்தலவனம் அப்படின்ற பிளேஸில் இருந்தது. இந்த மாநாட்டில் தான் வந்துட்டு பௌத்தம் வந்துட்டு 2ஆக பிரிஞ்சது. ஒன்று வந்துட்டு மகாயானம், இன்னொன்று வந்துட்டு ஹீனயானம். ஓகேங்களா. அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 அரசர்களை பற்றி பார்ப்போம். ஒன்று வந்துட்டு முதலாம் கட்பீசஸ், இன்னொன்று வந்து 2ஆம் கட்பீசஸ். முதலாம் கட்பீசஸ் வந்துட்டு அரசியல் இராணுவ தளபதியாக இருந்து அப்புறம் அரசராக மாறியிருப்பாங்க. அடுத்தது 2ஆம் கட்பீசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீன ரோமானியருடைய நட்புறவுக்கு ரொம்ப காரணமாக இருப்பார். இவருடைய பட்டப்பெயர் வந்து பார்த்திங்கன்னா கரோஸ்தி மொழி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகே, இதோட இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.